ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ரேகா சுபா. இன்றைக்கி நீங்கள் எந்த பயிற்சினாலும் பண்ணிட்டுருங்க. ஆனால் இவ்வளோதான் பாசிட்டிவாக இருக்கணும்னு பிளான் பண்ணாலும் என்னால் பாசிட்டிவாக இருக்க முடியலேன்னு சொல்கிறவங்களுக்கான வீடியோ தான் இது. என்னென்னா, பாசிட்டிவ் இல்லாத நெகட்டிவான எந்த நேரம் நெகட்டிவ் எண்ணம் வந்துட்டுருக்கு, நெகட்டிவாக சுற்றி நடக்குது, யாரோ வந்து நெகட்டிவாக பேசுகிறாங்க அப்படின்னா முதல்ல இந்த ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒன்றாவது விஷயம் வந்து, ஒரு எண்ணம் நெகட்டிவாக வருதா, அந்த எண்ணத்தை கொஞ்ச நேரம் கவனிங்க. அந்த எண்ணம் காணாமல் போயிடும். அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் நடக்க போகுது, நெகட்டிவான எண்ணம் ஒன்று வந்துக்கிட்டு இருக்குன்னா அந்த எண்ணத்தை அப்படியே பாசிட்டிவாக பேசுங்க. இப்போ சில நேரம் வைங்களே, ஐயோ உனக்கு கடன் கூடிக்கிட்டே இருக்குது, இல்லாட்டி நீ நோயாளியாகவே தான் இருப்ப, இந்த வருத்தம் கூடிருமோ உனக்கு தெரியலை, இப்படியெல்லாம் எண்ணம் வருதுன்னா நீங்கள் அந்த எண்ணத்தை பாசிட்டிவாக பேசுங்க. எப்படின்னு தெரியுமா? நான் ரொம்ப செல்வ செழிப்பாக இருக்கேன், பணம் என்கிட்ட நிறைஞ்சிருக்குது, அப்புறமா ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறேன், என்னோடய உடம்பு நான் சொல்கிறபடி கேட்குது, இப்படியெல்லாம் நல்ல விதமாக பேசுங்க. அதே மாதிரி கவனிச்சிருக்கீங்களா, நீங்கள் என்ன தான் பாசிட்டிவாக இருந்தாலும் ஒரு சிலரோட நெகட்டிவிட்டியை உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படின்னா நீங்கள் இங்கேருந்து போக்குள்ளே பிளான் பண்ணிட்டு போயிருங்க. அவங்க என்ன பேச போகிறாங்கன்ட்டு உங்களோட மைண்ட் செட்டில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இருக்கக்குள்ளே அவங்க வந்துட்டாலும் மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, இவங்க இதுதான் பேசுவாங்க அப்படின்ட்டு. நீங்கள் அதை சரியாக கவனிச்சிட்டு யோசிச்சுட்டு போக்குள்ள கண்டிப்பாக நீங்கள் போனோன்னே யோசிப்பீங்க, இந்தா நான் நினச்சிக்கிட்டு வந்து அப்படியே பேசுகிறாங்கப்பா, சத்தியமாக உங்களுக்கு அங்கே நெகட்டிவ் ஒன்று வராது, அங்கே பாசிட்டிவாக வந்துடும். அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப நெகட்டிவிட்டியாக இருக்குது, ரொம்ப அழுகணும் போல தோணுது, அழுதுருங்கப்பா. ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஹாப்பியான தருணங்களை நினைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ரொம்ப பெட்ரி லோவாக இருந்தாலும், அதாவது பிரபஞ்ச சக்தி ரொம்ப கம்மி ஆகிக்கிட்டே வந்தாலும் நீங்கள் உங்களை சுற்றி நெகட்டிவாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ உங்களை சுற்றி உள்ள நெகட்டிவிட்டி குறையணும்னா ஒன்று, நல்லா ரிலாக்ஸ்டாக தூங்குங்க. வேலை தானே செஞ்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இவ்வளோ காலம் ஓடிக்கிட்டு தானே இருக்கிறோம், எதை நோக்கி ஓடுறோன்னே தெரியாமல் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த டைம் ரிலாக்ஸ்டாக தூங்கி எழுப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களோட பேட்ரி சார்ஜ் ஆகினோன்னே, அதாவது பிரபஞ்ச சக்தி திரும்ப ஒருக்கா உங்களுக்கு உடம்புல வந்து திரும்ப ஒருக்கா ஏறினதுக்கு அப்புறமா திரும்ப ரிலாக்ஸ்டாக பழையபடி கூலாக ரிலாக்ஸ்டாக வேலை பார்ப்பீங்க. சரியா? இல்லாட்டி உங்களுக்கு பிடிச்சவங்களோட பேசுங்க, பிடிச்ச படங்களை பாருங்கள், இல்லாட்டி பிடிச்ச பாடல்களை கேளுங்க. உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்குமோ அந்த விஷயத்த செஞ்சிங்கனாலே உங்களை சுற்றி உள்ள நெகட்டிவிட்டி காணாமல் போகிறத உங்களால் உணர முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு பிடிச்ச எந்த கடவுளோ அந்த கடவுள், அது ஜீசஸாக இருக்கட்டும், அல்லாவாக இருக்கட்டும், இல்லாட்டி முருகனாக இருக்கட்டும், இது உங்களோட பிரச்சனை, எந்த கடவுளோ அந்த கடவுளோட நாமத்தை ஏதாவது சொல்லுங்கள். சொல்லக்குள்ள உங்களை நீங்கள் பாசிட்டிவாக ஆக்கிக்கிட்டே வருவீங்க. இதை உங்களால் நல்ல முடியும். ஸோ எல்லோரும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்தாலே பாதி தாட்ஸ் காணாமல் போயிடும், பாதி எண்ணங்கள் நல்லதாக மாறிடும். ஸோ எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச் பிரபஞ்சமே.